ரஜினி படம் ரிலீஸ் ஆனா அதே நாள் என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அவருக்கு சவால் விட்டு ரிலீஸ் பண்ணேன் காலகட்டத்தில் நான் இதுல ஒரு மாறுபட்ட கருத்து. அவரு துடுக்கிங்கரங்களப்போ உயிர்லூர் விஷயம் வந்தது. அப்படி அதே மாதிரி என்னோட படங்கள் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி மோனிஷா என் படையப்பா வந்தப்ப மோனிஷா என் மொழிசா வந்தது. ஆனா படையப்பா மோனிஷா மொழிசா ரெண்டுத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். மோனிஷா என் மொழிசா சிலம்பு படத்தில் நடிச்சிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ என் பையன் படையப்பாக்கு தான் போறான். நானே ரஜினியோட ரசிகன், என் பையனும் ரஜினி ரசிகன் தான் இருந்தான். நான் கமல் ரசிகனா, என் பையனும் அதே மாதிரி அவர் கமல் ரசிகனா இருந்தாரு. இதான் உண்மை. அதை பாரு, நான் ரஜினி சார் படத்தோட சவால் விட்டு எல்லாம் படத்தை விடல. நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி சார் படத்துக்கு அவ்வளவு தியேட்டர் அந்த காலத்துல போடுறாங்கன்னா, அதாவது அது பிஞ்சு பீராஜி ஒரு கேப் இருக்கிற தியேட்டர்லாம் நமக்கு கிடைக்கும். அதுல போட்டோம்னா அதோட சேர்ந்து நம்மளும் அப்படியே வெளியில வருவேன்னு வந்த படங்கள் தான் அது. அதனால நீங்க இந்த மாதிரிலாம் சவால் விட்டு ரஜினி அது இதெல்லாம் சைட்ல இருந்து ஜெயச்சந்திரா நீ தினகரன்ல இருந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் நீங்க புதிய படங்கள் பண்ணதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்?